அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். ஏன் பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது? என்னப்பா? என்ன? ஏன் பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது? உன் பேர் என்ன? ஜக்கரியா. ஜக்கரியா. ஜக்கரியா என்ன கேட்குறாருன்னா, அவர் ஸ்கூலில் நிறைய அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. சாக்லேட் கொண்டு வருவாங்க, பிறந்த நாளைக்கு புது ட்ரெஸ் போட்டு வருவாங்க. அது மாதிரி அவர் வீட்லேயும் கேட்டிருப்பாருன்னு நினைக்கேன். வீட்டில் போட்டிருக்க மாட்டாங்க. அதனால் அவர் கேள்வியாக கேட்க சொல்லி இங்கே கேட்க சொல்லிட்டாங்க. நல்ல கேள்வி தான். ஏன்னா சின்ன குழந்தைங்களை வச்சுருக்கிற பெற்றோர்கள் பெரும்பாலும் பள்ளிக்கூடங்களில் சந்திக்கக்கூடிய பிரச்சனை. வந்து கேட்பாங்க, ஏன் பிறந்தநாள் இன்னைக்கு, ஏன் பிறந்தநாள் இன்னைக்குன்னு கேட்பாங்க. என்ன தேவை ஒன்று பதில் சொல்லி விட்டுட்டோம்னா அந்த நாளில் எனக்கு ட்ரெஸ் எடுத்து தான், அதை எடுத்து தான் சொல்லி கேட்பாங்க. ஏன்னா மற்றவங்களாம் செய்கிறதுனால நம்ம அதை செய்ய முடியாது, செய்யக்கூடாது. ஏன் கூடாது அப்படிங்கிறோம். முதல்ல அறிவுபூர்வமாக யோசித்தோம்னா இது அறிவார்ந்த செயலே இல்லை. நான் ஒரு விஷயத்தை கொண்டாடுறேன்னா எதை கொண்டாடணும்? நான் ஒரு காரியத்தை செஞ்சு படித்து நான் ஒரு சாதனையை செஞ்சு முடித்தா அந்த சாதனையை நான் கொண்டாடுவதில் நியாயம் இருக்கிறது. நான் சம்மந்தமில்லாத ஒன்றுக்கு நான் எப்படி கொண்டாட முடியும்? நான் படித்து பட்டம் வாங்கினேன், அதை நான் சொல்லி கொண்டாடுறேன், நான் சந்தோஷப்படுறேன், நியாயம். நான் அதுக்கு சம்மந்தமே இல்லை ஒரு விஷயத்துக்கு, அதை போய் நான் எப்படி கொண்டாடுறது? அந்த வகையில் உள்ளது தான். இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட தேதியில் பிறந்தேன்னா எனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? நானாக பிளான் பண்ணினேன், இந்த தேதியில் பிறக்கணும், இந்த ஊரில் பிறக்கணும், இந்த மொழி பேசுகிறவங்கள்ட்ட பிறக்கணும், இந்த அத்தாமாவுக்கு பிறக்கணும், இவனுக்கு தம்பியாக பிறக்கணும், அவனுக்கு அண்ணனாக பிறக்கணும். பிறப்போடு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒன்று என் கையில் இருக்கா? ஒன்றுமே ஏன் சம்மந்தப்பட்டது இல்லை. எல்லாமே அல்லாவுடைய கையில் உள்ளது. அல்லாஹ் செஞ்ச காரியத்துக்கு அல்லாஹ் சந்தோஷப்படுவான், அல்லாஹ் கொண்டாடுவான். அதை விட்டுவிட்டு நான் என்னமோ படித்து பட்டம் வாங்கி சாதித்த மாதிரி அதை போட்டு நான் கொண்டாடணும்னா அது அர்த்தமே இல்லை. நீ செஞ்சதுக்கு கொண்டாடு, அடுத்தவன் செஞ்சதுக்கு நீ கொண்டாடாத. அந்த அடிப்படையில் பிறந்த நாளுக்காக வேண்டி நான் கொண்டாடுவது என்பது அது அறிவுடைய செயலிலே ஒன்று. ரெண்டாவது, ஒரு பொருள் பிறக்கிற பொழுது, உருவாகிற பொழுது எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம், அது கொண்டாடுகிற விஷயம் அல்ல. எப்படி இருக்கிறது என்பதுதான் கொண்டாடப்பட வேண்டியது. உருவாகிற பொழுது எப்படி உண்டாகட்டும், எப்படி உருவாகட்டும், பாராட்ட தகுந்ததாக உருவாகட்டும், பாராட்டப்படாததாக உருவாகட்டும், எப்படி வேணாலும் உண்டாகலாம், உருவாகலாம். உருவானதுக்கு பிறகு கரண்ட்ல இப்போ எப்படி இருக்கு, அதைத்தான் கொண்டாடணும். அந்த வகையில் நாம் அறிவார்ந்து யோசித்து பார்த்தோம்னா இதில் கொண்டாடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறோம், உண்மையில் அது நாளா? அந்த நாள்லேயே நம்ம பிறந்திருப்போம். பிறந்த நாள் என்னைக்கோ அது போயிடுச்சு. இப்போ கொண்டாடுறதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அந்த நாள் வேறு, இந்த நாள் வேறு. நம்ம எழுதி வச்சுக்கிட்டே தேதி தான். அந்த தேதி கூட பாருங்க, ஆளாளுக்கு ஒவ்வொரு தேதி மாற்றி மாற்றி போட்டுருவோம். இங்கிலீஷ்காரன் காலண்டரை பார்த்தா அது ஒரு தேதி ஆயிரும், அரபி ஹிஜ்ரி காலண்டரை பார்த்தா அது ஒரு தேதியாக மாறி போயிடும், அது தமிழ் புத்தாண்டுன்னு பார்த்தா அது வேறு தேதியாக மாறி போயிடும். அப்போ என்னத்தையாவது ஒன்று நம்மளா சும்மா கொண்டாடணுமேன்றதுக்காக வேண்டி உண்டாக்கி வச்சுக்கிட்ட ஒரு செட்டப் தானே தவிர அது ஒரு அறிவுபூர்வமாக உண்டாக்கப்பட்ட ஒரு அம்சம் இல்லை. கிறிஸ்தவர்களுடைய மார்க்கத்திலலாம் பிறப்பு என்பது கொண்டாட்டமாக வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த பிறப்பை கொண்டாடுவதை உலகம் முழுக்க பரவலாக மாற்றினாங்க. அது வரைக்கும் உலகத்தில் யாருக்கும் இந்த பிறந்தநாள் கொண்டாடுற பழக்கம்லாம் கிடையாது. கிறிஸ்தவ சமூகத்தில் தான் அந்த பழக்கம் உண்டாச்சு. அதை நாம் செஞ்சோம்னா அங்கிருந்து காப்பி அடிக்கிற ஒரு கலாச்சாரமாக மாறி போயிடும், அறிவார்ந்த ஒரு செயலாக இல்லாமல் ஆயிரும். ஒரு முஸ்லீம் என்பவன் எதை செஞ்சாலும் அறிவுபூர்வமாக செய்கிறவனாக இருக்கணுங்கிற அடிப்படையில் இந்த மாதிரியான கொண்டாட்டங்களை நாம் கொண்டாடக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். நம் ஜனவரி நியூ இயர்லாம் செய்யலாமா இல்லை கொண்டாடலாமா என்ன தெரியாமல் கேட்குறேன். தெரியலாமா செய்யலாமான்னு ஒரு விளக்கம் தருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். நியூ இயர்லாம் கொண்டாடலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. நியூ இயர் கொண்டாட்டங்கள் என்பது மார்க்கத்தில் உள்ளது இல்லை. அது மற்ற மக்களுடைய வழிபாட்டு முறைகள், அவங்க தான் அதை கொண்டாட்டமாக ஆக்கியிருக்கிறாங்க. ஏன்னா நாட்களை பொறுத்த வரைக்கும் வருடப்பிறப்பு அப்படின்னு நம்ம சொன்னாலும் அது நம்மளாக போட்டுக்கிட்டது தான். வருடம்னு ஒன்று பிறக்கிறது இல்லை. நேற்றைக்கு எப்படி நாள் பிறந்ததோ அப்படித்தான் இன்றைக்கும் பிறந்திருக்கிறது. நேற்றைக்கு எப்படி சூரியன் உதித்ததோ அது மாதிரி தான் இன்றைக்கும் சூரியன் உதிச்சிருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த நிர்வாக வசதிக்காக, கால கணக்கீடுகளுக்காக நாம தான் ஆண்டு கணக்குகளை போட்டு வைத்துக்கொண்டு இன்றைக்கு ஆண்டு துவங்குகிறது, இன்றைக்கு ஆண்டு முடிகிறது அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் இதை ஒரு கொண்டாட்டத்திற்குரிய அம்சமாக வைத்துக் கொள்வதில் எந்த அறிவுபூர்வமான வாதங்களும் இல்லை. அது வியாபார நோக்கத்தோடு உண்டாக்கப்பட்டது அதில். அதனால் நம்மளும் அதை செஞ்சோம்னா மற்ற மக்கள் செய்யக்கூடிய அந்த அறியாமையை நாமும் அங்கீகரித்து கொண்டதாக ஆகிவிடும்.
நம்முடைய வழிபாடுகள், நம்முடைய திருவிழாக்கள் என்று, நம்முடைய பண்டிகைகள் என்று மார்க்கம் 2 பண்டிகைகளை தான் வரையறுத்து தந்திருக்கிறது. அதனால பண்டிகைகளாக கொண்டாடுகிற தினங்களாக நாம் எடுத்துக்கொள்ளணும்னா அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். அதை தாண்டி மற்றவங்களுடைய கொண்டாட்டங்களை எல்லாம் நம்முடைய கொண்டாட்டங்களாக நாம் செய்ய ஆரம்பித்தோம்னு சொல்லி சொன்னால் நாமளும் மற்றவங்களை போல பல தவறுகளை செய்யக்கூடியவங்களாக மாறிடுவோம். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் மற்றவர்களுடைய கலாச்சாரத்திற்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவரும் அவர்களை சார்ந்தவர்களே அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிற அடிப்படையில் இந்த மாதிரியாக கொண்டாடப்படுகிற பொதுவான நியூ இயர் கொண்டாட்டங்களாக இருக்கலாம், பிறந்தநாள் கொண்டாட்டங்களாக இருக்கலாம், இது எல்லாமே நமக்கென்று காட்டித்தரப்பட்ட கலாச்சார நடைமுறையில் இல்லாதவைகள், மற்றவர்களால் உருவாக்கப்பட்டவை. எனவே நாம் அதை புறக்கணிக்கத்தான் வேண்டும்.